பதவியேற்று இன்னும் 10 நாள் கூட முழுசாகல, அதுக்குள்ள இந்த அளவுக்கா மாறிவிட்டார் திரு வன்னியரசு அவர்கள் என்கிற ஒரு பெரும் கேள்வி என்பது தற்போது அவரை பார்த்து கேட்க தோன்றுகிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கோவையில 10 வயது பச்சிளம் சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த பிரஸ் மீட்ல உயர் அதிகாரிகள் ஒரு மூவர், ஒரு பெண் அதிகாரி, 2 ஆண் அதிகாரிகள், மூவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது போலையும் குலுங்கி அந்த நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறது போலையும் ஒரு காணொலி அப்படிங்கிறது வெளிவந்து, அந்த காணொலி ஏன்னாங்க அதுனாங்க இதுனாங்க, ஆனா அது உறுதியான ஆதாரப்பூர்வமான காணொலி. இந்த காணொலி அப்படிங்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு தமிழக அளவுல. காவல்துறையினர் இப்படி இருக்கலாமான்னு சொல்லிட்டு பெரும் கேள்விகளை எழுப்ப தொடங்கியது மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும். இது குறித்து தான் மதிப்பிற்குரிய திரு வன்னியரசு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, போலீஸ் சிரிக்கவே கூடாதா கேள்விக்குறி, காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கவே கூடாதா, எப்போதும் முறைத்து கொண்டேதான் இருக்க வேண்டுமா என்ன, கோவை சிறுமி வழக்கு குறித்து பேட்டி கொடுப்பதற்கு முன் தங்களுக்குள் வேறு விஷயங்களை பேசி சிரித்திருக்கிறார்கள், அதை பெரிதுபடுத்தி விட்டார்கள். வன்னியரசு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு திரு வன்னியரசு அவர்கள் மாறி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல. காரணம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியாவே இருந்தாலும் ஆன் த டியூட்டி, ஆஃப் த டியூட்டின்னு 2 இருக்குது. நீங்க ஆஃப் த டியூட்டியில் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தால் கூட என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஒரு பப்புக்கு போங்க, சினிமாவுக்கு போங்க, தியேட்டருக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க, ஹோட்டலில் போங்க, குத்தாட்டம் போடுங்க, எந்த கன்றாவியாவது பண்ணிட்டு போங்க. உங்களை யாரும் அங்கே வந்து கேள்வி கேட்க போறது கிடையாது. இந்த இடம், இந்த சூழல், இடம் ஏவல்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த இடம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. அந்த தருணத்தில் ஒரு காவல்துறையினுடைய முகபாவனை மிக முக்கியம். அவங்க வந்து குலுங்கி சிரிச்சுக்கிட்டு அப்புறம் பிரஸ் மீட்ல நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்றது ஏற்றுக்க முடியுமா? இப்போ ஒரு இழவு வீடு இருக்குது, ஒரு இறப்பு நடந்த வீடு இருக்குது. அந்த இறப்பு நடந்த வீட்டில் அந்த சடலத்தை வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த அவருடைய சடலத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ திரு வன்னியரசு அவர்கள் தன்னுடைய கார்லேருந்து இறங்கி போய் அவங்களுக்கு மாலை போடுற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு மாலை போட்டதுக்கு அப்புறம் அழுதுட்டு வருவாரா? மாலை போடுவதற்கு முன், மாலை போட்டதற்கு பின்னு சுட்டு வகைப்படுத்த முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். மாலை போடக்குள்ளலாம் சிரிச்சுட்டு மாலை போடுறதுக்கு அப்புறம் அழுதா ஏற்றுக்க முடியுமா? அதே போல தான் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிரிக்கிறது, பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் சோகமா இருக்கு, என்னது இதெல்லாம்? சரி, இப்படி எடுத்துப்போமே. இதுவே அதிமுகவினுடைய ஆட்சி காலம் நடக்குதுன்னு வச்சுப்போம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுப்போம். அப்ப ஒரு காவல்துறை அதிகாரி விசிக வன்னியரசு அவர்கள் எதிர்கட்சியில் இருக்காருன்னு வச்சுப்போம், அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்ப காவல்துறை அதிகாரிகள் சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க, ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காரு. அப்ப விசிக அவருடைய வன்னியரசு அவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுவாக தான் இருக்குமா? வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் இருக்குமா? சிரிச்சுட்டு இருந்தாங்க, அது என்ன தப்பான்னு சொல்லிட்டு இப்படிதான் விட்டுருவாரா? கிடையாது. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மைக்க பிடிச்சி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது மிகப்பெரிய தவறு அவங்க சிரிச்சது அந்த இடத்துல. அதை நீங்க கண்டிக்கணும். அதிகாரத்தில் உட்காந்துட்டோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நீங்க வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இதை நீங்க கண்டிக்கணும். மக்கள் எல்லாமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, வேஷதாரிகள் யாரு, உண்மையானவர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்களே வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க.